வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவானினுடைய இயல்பு தன்மையில அடுத்து வரக்கூடிய 60 நாட்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சனி பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறார், மீன ராசியில இருக்கிறார். இந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கக்கூடிய அடுத்த 60 நாட்கள், அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு மேல அவர் வக்ரத்தன்மை அடைகிறார். அந்த வக்ரத்தன்மை அடையிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு விஷயங்களை ஒரு மாற்றம் செய்ய போறாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள். கும்ப ராசி என்பர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை. குடும்பம் வந்தாச்சு, குடும்பம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நிம்மதி இல்லை. திருமணம் ஆனால் சரியாயிடும் சொன்னாங்க, ஆனால் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு. வேலை ரீதியான சில விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிகள், வேலை இல்லாமல் 6 மாதத்திற்கு மேலாக நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகளை நம்ம பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது கும்பராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ராசியின் மீது ராகு பயணிக்கிறதுனால ராகு பகவான் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுப்பார். ஏன் அந்த ராகு பகவான் தொந்தரவை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் எப்போதுமே நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின்படி தான் வேலை செய்யும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஒரு எடை போட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவமோ புண்ணியமோ, உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ புண்ணியமோ, அதுலேயும் இந்த ராகுலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாத்தா வழியில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். அதனால உங்க தாத்தா என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு பெண்களால பிரச்சனை வருது அப்படின்னாலே அங்க உங்களுடைய முன்னோர்கள் வழியில பெண்கள் சாபம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரிகள்னால பிரச்சனை வருது அப்படின்னா அங்க ஒரு சிவன் கோயிலினுடைய தோஷங்கள் உங்களுக்கு இருக்கு அர்த்தம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கர்மாக்கள் இந்த இடத்துல இந்த கும்பராசி என்பவர்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேருக்கு கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்கள் கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே போயிட்டு இருக்கும். அந்த கடன் பிரச்சனையை எங்கே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த பாவங்கள், முன்ஜென்ம ஒரு துரோகங்கள்னே சொல்லலாம். இந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துரோகங்களுக்கு பிரதிபலிப்பாக தான் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெறுவதற்கு வழிபாடே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது உங்களுடைய ஜாதக ரீதியாக தான் சொல்ல முடியும். எல்லா ஜோதிடர்களும் பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பை திறந்தாலே ஜோதிடர்கள் எல்லாருமே அந்த வழிபாடு பண்ணுங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த முருகனை வழிபாடு பண்ணுங்க, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். என்னை பொறுத்த மட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு முறையில் அவங்கவுங்க ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு இந்த தெய்வம் தான் உங்களுக்கு கூட இருக்குது அப்படின்றத 100% அடித்து சொல்ல முடியும். எப்போல்லாம் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்றது சாதாரணமாக ஒரு ராசியின்படியோ ஒரு நட்சத்திரத்தின்படியோ நம்ம சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலுமே அது 50% தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். 50%க்கும் குறைவாக தான், ஒரு ஜஸ்ட் பாஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். உங்களுக்கு முழுமையான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை பார்க்கறது நல்லது. இப்போ சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல 60 நாட்களுக்கு இயல்பு தன்மையோடு இருக்கிறார். ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனைகள், விவாகரத்து வழக்குகள், குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, குழந்தைகளுக்கு உண்டான சில தேவையான படிப்பு விஷயங்களில் ஒரு தேவையான ஒரு அளவுக்கு ஒத்துழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு உங்களுடைய உயர் படிப்பையே டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலையிலையும் சில பிரச்சனைகள், ஒரு சேமிப்பு அப்படின்றது இல்லை, இப்படி நிறைய ஒரு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் 60 நாட்கள்
நாட்களில் அதற்குண்டான சில நிவர்த்திகளை கண்டிப்பாக கொடுப்பார். நிவர்த்தி அப்படின்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஒரு வேலை இடமாற்றம் கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்குண்டான சில வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு உண்டான அந்த படிப்புக்கு உண்டான தேவைகளை வேறு யாராவது வந்து செய்து கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லலாம். இது எல்லாமே இந்த மாதிரியான டயத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குடும்பம் ரீதியான சில சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல செவ்வாய் சனி பகவானோட சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள்னால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். பெரிய கடன் தொந்தரவுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு வருவாங்க. நான் உனக்கு கடனை கொஞ்சம் தீர்த்து தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு டைம்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் சனி ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு உடன் பிறந்தவர்களோட, ஆனாலும் கேட்கறதுக்கு கொஞ்சம் மனசு கூசமாக இருக்குது, ஒரு ஈகோ அப்படின்றது இருக்குது, ஒரு தேவையில்லாத மன கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல அவங்களே தானே வந்து முன் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம் பார்த்திங்கன்னா பொருளை சேர்க்கறதுக்கு அதிகப்படியாக விருப்பப்படுவாங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும்லாம் அனுபவிக்க மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. பெரிய அளவுக்கு நகைகளை சேர்க்கணும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும், சொத்துக்களை சேர்க்கணும், குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களோடு பயணிப்பவர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். அது எல்லாமே இந்த காலகட்டம் செய்ய போகிறீங்க. அடுத்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை ரீதியான சில மாற்றங்களும் வேலையில் இருக்கக்கூடிய சில அங்கீகாரங்களும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விவசாய தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அடுத்து நிறைய கொள்முதல் விலைகளில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சிகள், இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் இந்த 60 நாட்களில் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.